Hey guys, welcome back to Forever Fun. இந்த வீடியோவில் நம்ம சிகாகோ பீச்சையும் நேவி பியர் வீலையும் அதை சுற்றி இருக்கிற ரைட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சிகாகோ வந்தால் பார்த்தே தீரணும் அப்படின்ற லிஸ்ட்டில் இது வரைக்கும் யாரும் சொல்லாத த மோஸ்ட் எக்ஸைட்டட் ஃப்ளைஓவர் ஷோவை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிகாகோவை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. இருந்தாலும் காலையில் 9 மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லன்ச் அண்ட் டின்னரை பேக் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக வந்துட்டோம். இப்போ நம்ம நேராக பீச்சுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே நடக்கிறவங்களுக்கும் சைக்கிளில் வர்றவங்களுக்கும் தனியாக ஒரு நடப்பாதையே போட்டிருக்காங்க. மிஷிகன் லேக்கை ஒட்டி தான் இந்த பீச் இருக்கு. மிஷிகன் லேக்கு 4 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஏரி. அந்த மிஷிகன் லேக்கை ஒட்டி மனிதர்களால் அமைக்கப்பட்டது தான் இந்த ஒஹாயோ பீச். இந்த பீச் மாதிரி மிஷிகன் லேக்கை சுற்றி நிறையா பீச்சஸ் கட்டியிருக்காங்க. இந்த சிகாகோலியே 2 பீச் இருக்கு. இந்த சைடு ஒரு பீச் இருக்கு, கொஞ்சம் தூரத்தில் அந்த சைடு ஒரு பீச் இருக்கு. இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கிற ஒஹாயோ பீச்சில் இருக்கோம். 2 பீச்சோட வியூயுமே 360 டிகிரி பில்டிங்ல இருந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. நடுவில் லேக் அண்ட் பீச், சுற்றிலும் பில்டிங் அப்படின்னு சிகாகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. சிகாகோவோட அழகும் அதுதான். அதுதான் 360 டிகிரி டில்ட் பார்த்த பில்டிங்கு. 94th ஃப்ளோர்லேருந்து நம்மளை கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பீச்சை கட்டுறதுக்காக லேக் அடியிலேருந்து மணல் எடுத்துகிட்டு வந்து பீச் மாதிரி அமைச்சிருக்காங்க. இது லேக்கோரமாக இருக்கிற மனிதர்களால் கட்டப்பட்ட பீச் அப்படிங்கிறதே அது ஒரு தனி சிறப்பு. அந்த சிறப்புலையும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பீச்சோட தண்ணி உப்பு கரிக்காது, ஃபுல்லாகவே சுத்தமான தண்ணி. அமெரிக்காவிலையும் பீச் ஓரத்தில் பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் போன அன்னைக்கு ஏர் ஷோ ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்க்கறதுக்காகவே மக்கள் நிறையா கூட்டமாக வந்திருந்தாங்க. பீச்சில் குளிக்கிற மக்களோட சேஃப்டிக்காக 2 சைட்லேயுமே லைஃப் கார்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பீச்சை பார்த்ததுக்கப்புறம் நேராக நேவி பியர் வீலுக்கு தான் போனோம். போகிற வழியில் இந்த வாட்டர் ஸ்பிளாஷ் இருந்தது. பீச்சில் கால் நினச்சி ஒரே மண்ணாக இருந்ததை இந்த வாட்டர் ஸ்பிளாஷில் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். இந்த வாட்டர் ஸ்பிளாஷ் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. பசங்கள்லாம் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் தண்ணிக்குள்ளே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடினோம். அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துருச்சு. பேக் பண்ணிட்டு வந்த லஞ்சை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நேவி பியர் வீல் அண்ட் ரைட்ஸுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் சிகாகோ சில்ட்ரன் மியூசியம். இது உள்ளதான் நேவி பியர் வீல் அண்ட் ரைடு இருக்குது. இதுதான் அந்த ஜாயிண்ட் வீல். இங்கே அடல்ட் அண்ட் கிட்ஸ் 2 பேருமே விளையாடுறதுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸோட டிக்கெட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நேர்லேயும் டிக்கெட் எடுக்கலாம், பட் க்யூ ஜாஸ்தியாக இருக்கும் போது ஆன்லைன் டிக்கெட்டே பெஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸோட எல்லா ரைடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாயிண்ட் வீலில் நாங்கள் 4 பேரும் போகிறதுக்காக வந்துட்டோம். இந்த வீலில் போய் டாப் ஆங்கிள்லேருந்து சிகாகோவை சுற்றி பார்க்கலாம். இந்த வீலோட ஒரு பொட்டியிலையுமே எக்ஸிட் அந்த பக்கம் இருக்குது, என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்குது.
உள்ளே வந்து உட்காந்தாச்சு. ஒரு பெரிய ராட்டினத்தில் சுத்த போகிறோம் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. எல்லா மக்களையும் ஏற்றுறதுக்கு ஒரு வாட்டி சுற்றுது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 ரவுண்டு ஸ்லோவாக தான் சுற்றுது. கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வீல் இப்போ டாப்பில் வந்துருச்சு. டாப் ஆங்கிளில் இருந்து சிகாகோவோட வியூவை பாருங்கள். சுற்றியுமே ஏரி தான். அந்த ஏரியை சுற்றி அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. பார்க் பண்ண கார்ஸ், பார்க் பண்ண போட்டு லேக்கில் அது எல்லாமே தெரியுது பாருங்க. ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்காக இங்கே ஹெலிபேடுமே இருக்கு. அங்க பாருங்க எவ்வளோ போட்டு கொச்ச கொச்சன்னு நின்றுட்டு இருக்கு. மொத்தம் 3 ரவுண்டு முடிச்சுட்டு இறங்கியாச்சு. நேவி பியரில் இருக்கிற எல்லா ரைட்ஸுமே கவர் பண்ணிட்டு லேக்கோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்கறதுக்காக நடந்தோம். லேக் டூர் போகிற போட்டு, ஷேக்ஸ்பியர் தியேட்டர் எல்லாத்தையுமே தாண்டி நடந்தோம். லேக் ஃப்ரண்ட் வியூவை பார்க்க நடந்த வழியில் எல்லாமே பெரிய பெரிய போட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த போட் எல்லாமே சிகாகோ ரிவர்லேயும் லேக்லேயும் டூருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் லேக் ஃப்ரண்ட் வியூக்கு வந்தாச்சு. இங்கே தான் எல்லா ஓப்பன் கன்சர்ட்டும் நடக்கும். இவ்வளோ பேர் கூடுற இடங்கிறதுனால வானத்தில் விளம்பரம் பாருங்க. இது பாருங்க, அதுதான் லைட் ஹவுஸ். நம்ம இந்த பக்கத்துல இருந்து இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு நடந்து வந்திருக்கோம். இங்கே World War I, II யூஸ் பண்ணப்பட்ட கப்பலோட ஆங்கரை டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 700 அடி உயரமும் 18,000 டன்னு வெயிட்டும் கொண்டது. லேக்கோட ஃப்ரண்ட் வியூவில் அழகாக கொடியெல்லாம் வச்சு ஆங்கரையும் வச்சு டிஸ்பிளேக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. லேக் ஃப்ரண்ட் வியூவை பார்த்து முடிச்சுட்டு இது வரைக்கும் யாரும் சொல்லாத எக்ஸைட்டடான ஃப்ளைஓவர் ஷோக்கான டிக்கெட் ஆன்லைனில் 6 o'clock புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு கிளம்பியாச்சு. இந்த பெரிய மாலில் தான் அந்த ஃப்ளைஓவர் ஷோ இருக்குது. அதை தவிர்த்து வைல்டு லைஃப், ஆஃப்ரிக்கன் அட்வென்ச்சர், ஸ்பேஸ்னு இன்னும் நிறையா ஷோஸும் இருக்குது.
ஷிகாகோவை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லி பயங்கரமாக பயமுறுத்துறாங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு. உள்ளே போனதும் ஒரு பெரிய குளோப் சைஸ்க்கு ஸ்க்ரீன் இருக்குது. அங்கே இருக்கிற சீட்டில் சேரில் உட்காந்து சீட் பெல்ட் போட்டாச்சு. 3, 2, 1 கோன்னு சொன்னதும் ஸ்க்ரீனில் ஷிகாகோவே டிஸ்பிளே ஆச்சு. நாங்கள் உட்காந்து இருந்த சேர் அப்படியே எழுந்து வந்து லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுனுன்னு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் 5D டெக்னிக்ஸ். ஷிகாகோக்கு வந்தா எதை பாக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 15 மினிட்ஸ் அந்த ஷோவை முடிச்சுட்டு மில்லேனியம் பார்க் தாண்டி நடக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மில்லேனியம் பார்க்கை பத்தின வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வழியில நிறைய ஐஸ்கிரீம் ட்ரக் தாண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்னும் ஒரு எக்ஸைட்டடான வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.